சொல்லுமா மச்சான் சேகர் செத்தான். மச்சான் சரகஷ்ட செத்துட்டியாம இதுதான் சொல்றது, நண்பர் விட்டு புரியக்கூடாதுன்றது. இந்த கோடு பிறந்தா உன்னை தாங்கி பிடிச்சிருக்கல மச்சான். நீ செத்தது வருத்தமா தான் இருக்கு. ஆமா, நீ ஆவியா வந்திருக்க, உனக்கு நிறைவேறாத ஆசை தான் இருக்கா? ஆமாண்டா, அம்மாவை நல்லா பாத்துக்கணும். சரிடா. தங்கச்சி நல்லா படிக்க வைக்கணும். கண்டிப்பாடா. நீ என்கிட்ட 3000 ரூபாய் கடை வாங்கினா திருப்பி கொடுத்துருவேன். ஆடங்க அப்பா சாமி, பெரியாவது வசூல் பண்றியடா, நீ எல்லாம் நல்லா வரணும்டா. சரி, உனக்கு என்ன ஆசை இருக்கோ நான் கவனிச்சுக்கிறேன். அதே மாதிரி எனக்கும் சில பல ஆசைங்க இருக்கு, அதை நீ பாத்துக்க. உண்ட நான் பாத்துக்கிறேன், இந்த நீ பாத்துக்க. ஈக்குவல், ஓகேயா? என்னோட முதல் ஆசை, 2 வருஷமா பயோகெமிஸ்ட்ரி பேப்பர் முடிக்க முடியல. நீதான் இப்ப இன்விசிபிள் மேன் ஆச்சே, நேரா அந்த கொஸ்டின் பேப்பர் ரூமுக்கு போற, அப்படியே அந்த கொஸ்டின் பேப்பரை ஸ்கேன் பண்ணி மாமா கிட்ட தர. நான் எப்படின்னா உயிரை கொடுத்தாலும் படிச்சு பாஸ் ஆயிடும். அது மட்டும் என்னோட 2வது ஆசை, சிங்கிள் அவங்க இருந்து ரொம்ப போர் அடிச்சு போச்சு. நீங்களும் அவங்க முடிவு பண்ணிட்டேன். நம்ம பக்கத்து கிளாஸ் பாரதிக்கு பிரேக்கப் போய் 2 வாரமா நினைச்சான். என்ன பண்ற, பாரதிக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காது 2 படம் தெரிஞ்சுட்டா மிச்சத்தை மாவு பார்த்து கை பண்ணிடுறேன். என்னோட 3வது ஆசை, கலாச்சாரத்தோட தாங்க முடியல, கொடுத்த காசு வாபஸ் கேட்கறாங்க. என்ன பாருங்க, நான் என்ன பண்றேன், எவ்வளவு போட்டு ஒரு லிஸ்ட் தரேன். அவன் தரனால போய் தூங்கும் போது கழுத்துக்கு போட்டு வந்து ஆவிய கூட வேலை வாங்குறா பாவி. இருந்தாலும் எல்லாத்தையும் நட்பு மாறி இருக்கலாம். நம்ம என்னைக்குமே நண்பர்கள் தான்டா, நண்பே இல்ல.